அன்புள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாருங்கள். இருபத்தி 4 மணி நேரம் விரதம் இருந்தா கேன்சர் செல்லுக்கு போகிற எனர்ஜி கட்டாகி கேன்சர் செல் செத்து போயிடும். 7 நாள் விரதம் இருந்தா மொத்த கேன்சர் செல்லும் செத்திடும் சொன்னவர் வேறு யாரும் இல்லை, பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். கிளம்பாக்கத்தில் அமைச்சர் ஆய்வு. போக்குவரத்து நெரிசலை குறைக்க கூடுதல் பார்க்கிங் வசதி ஏற்பாடு. மொபைல் நெட்வொர்க் பிரச்சனையை குறைத்துள்ளோம். முன்னேற்பாடுகள் குறித்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு நடத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பேட்டி. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்குள்ளேயே கொலை நிகழும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வைத்துள்ள திமுக அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடும் கண்டனம். மாதவரம் மற்றும் மணலி ஏரிகளில் சுற்றுலா பயணிகளுக்கான படகு சவாரி தொடக்கம். வாட்டர் ஸ்கூட்டரை இயக்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார் அமைச்சர் KN நேரு. துணை முதலமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்கள் சென்னை காயிதே மில்லத் அரசினர் மகளிர் கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் 898 மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இன்று லேப்டாப் வழங்கி வாழ்த்தினார்கள். தேர்தல் வாக்குறுதி 311 சமவேலைக்கு சம ஊதியம் நிறைவேற்றக் கோரி 19ஆம் நாளிலும் உயிரை வருத்தி போராடும் இடைநிலை ஆசிரியர்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொங்கலுக்கு முன்பாக சம ஊதியம் வழங்கிட வேண்டுகிறோம் என இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூரில் பொங்கல் பண்டிகை விற்பனைக்காக தேதி காலாவதியான மதுவை டாஸ்மாக் கடைகளில் விற்பனைக்கு திமுக அரசு வைத்திருப்பதாக நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. பொதுமக்களின் உயிர் உடல் நலம் குறித்து சிறிதளவும் அக்கறை இல்லாமல் வருமானம் வந்தால் போதும் என்ற ஒரே நோக்கம் கொண்ட திமுக அரசின் இந்த செயல்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மது விற்பனை மூலமாக பல ஆயிரக்கணக்கான கோடிகள் வருவாய் ஈட்டும் திமுக அரசு குறைந்தபட்சம் விற்பனை செய்யும் மதுவின் தரத்தை கூட பாதுகாக்க தவறுவது திட்டமிட்ட குற்றம். காலாவதியான மதுவை விற்பதால் பாதிக்கப்படுவது முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் குடும்பமோ அல்லது திமுக அமைச்சர்கள் குடும்பமோ அல்ல, அப்பாவி பொதுமக்களும் அவர்களது குடும்பங்களும் மட்டுமே. பொதுமக்களின் உயிரை வைத்து வருமானம் ஈட்ட முதலமைச்சருக்கு அருவருப்பாக இல்லையா என அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். உச்ச நீதிமன்றம் எச்சரிக்கை. தெருநாயால் ஏற்படும் காயம் அல்லது உயிரிழப்புக்கு அதிக நிவாரணம் வழங்க மாநில அரசுகளுக்கு உத்தரவிட நேரிடும். ஏனெனில் கடந்த 5 ஆண்டுகளில் தெருநாய்களை கட்டுப்படுத்த மாநில அரசுகள் எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. உச்சநீதிமன்றம் கண்டனம். ஸ்பெயினின் முதல் ராணி. ஸ்பெயினில் 150 ஆண்டுகளில் முதன்முறையாக 20 வயது இளவரசி லியோனோர் முதல் ராணியாக பொறுப்பேற்று வரலாறு படைக்க உள்ளார். இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை பயிற்சிகளை முடித்து ராணியாக பொறுப்பேற்க தயாராக உள்ளார். செல்வப்பெருந்தைக்கு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும் என்று பேசி வருகிறார். தனது கட்சிக்குள்ளேயே அவரது முக்கியத்துவம் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவர் ஏதாவது ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறார் என்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மெயின் அருவியில் குளிக்க அனுமதி. தண்ணீர் வரத்து சீரானதால் குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம். நேற்று காலை நீர்வரத்து திடீரென அதிகமானதால் மெயின் அருவியில் மட்டும் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ரீல்ஸ் மோகம். ரயிலை கவிழ்க்க திட்டமிட்ட இளைஞர் சிக்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே ரீல்ஸ் மோகம் காரணமாக தண்டவாளத்திலிருந்து இரும்பு கிளிப்புகளை அகற்றி அதன் மீது மரக்கட்டைகளை வைத்து ரயிலை கவிழ்க்க முயன்ற இளைஞர் சிக்கினார். ரீல்ஸ் மோகத்தாலும் காவல்துறை முறையான வழிகாட்டுதல்களை வழங்காததாலும் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு அவற்றை இளைஞர்கள் வீடியோ எடுக்கும் வழக்கம் அதிகரிக்கும் அவலம் தொடர்கதையாகிவிட்டது. யானைகள் புத்துணர்வு முகாமை மீண்டும் தொடங்காதது ஏன் என அறிக்கை அளிக்க வனத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஊழல் தடுப்பு சட்டத்தில் உள்ள 17A பிரிவு அவசியமா, நீக்கப்பட வேண்டுமா என்பது தொடர்பான பொதுநல வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியதால் வழக்கு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவு ஊழல்வாதிகளை பாதுகாக்கிறது என்ற குற்றச்சாட்டு நிலவும் நிலையில் இந்த வழக்கு ஊழல் ஒழிப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என மக்கள் கருத்து. பிரதமர் பொங்கல் வாழ்த்து. பொங்கல் திருநாளை முன்னிட்டு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். உலகின் பழமையான மொழியான தமிழின் தாயகமாக இந்தியா திகழ்வதில் பெருமிதம். பொங்கல் பண்டிகையால் தலைமுறைகளை கடந்து உறவுகள் வலுப்பெறுவதுடன் ஒற்றுமை உணர்வு மேலோங்குகிறது என பிரதமர் மோடி மற்றும் பல தமிழக அரசியல் தலைவர்கள் பொங்கல் பண்டிகைக்கு தமிழக மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். சென்னை புறநகர மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த தொகுதிகளுக்கான விருப்பமனு அளித்தவர்களுடன் கழக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்திய நேர்காணல்.
உடன் மாவட்ட கழகச் செயலாளர் திரு கே. கண்டன். பங்குச்சந்தை விடுமுறை. மகாராஷ்டிர மாநிலத்தில் நாளை மாநகராட்சி தேர்தல் நடைபெறுவதால் மும்பை பங்குச்சந்தை மற்றும் தேசிய பங்குச்சந்தைக்கு விடுமுறை. நாளை எவ்வித பங்கு வர்த்தகமும் இருக்காது என தெரிவிப்பு. அண்ணாமலையின் கால்களை வெட்டுவேன் என்று ராஜ் தாக்கரே கூறியது கண்டிக்கத்தக்கது. நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான். மும்பை உள்ளாட்சி பிரச்சாரத்தில் தம்பி அண்ணாமலை மும்பை மராத்தியர்களின் நகரம் அல்ல, பன்னாட்டு நகரம் என்று அண்ணாமலை பேசியது அவரது தனிப்பட்ட கருத்து. அதை ஏற்பதும் மறுப்பதும் அவரவரின் ஜனநாயக உரிமை. ஆனால் மும்பைக்கு வந்தால் அண்ணாமலையின் கால்களை வெட்டுவேன் என்ற ராஜ் தாக்கரேவின் பேச்சு கடுமையாக கண்டிக்கத்தக்கது என சீமான் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வரவுள்ள நிலையில் அவர் பங்கேற்கும் மிக பிரம்மாண்டமான மாநாடு சென்னையில் நடைபெறவுள்ளது. இதற்காக சென்னை புறநகர பகுதிகளில் 3 இடங்களில் பாதுகாப்பு வசதிகள், போக்குவரத்து வசதிகள், பொதுமக்கள் எளிதில் வந்து கலந்து கொள்ளுதல் மற்றும் இதர வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பிஜேபியினர். இந்நிகழ்வில் மாநில தலைவர் திரு நாய்னார், பிஜேபி மாநில அமைப்புச் செயலாளர் திரு கேசவ விநாயகம், பிஜேபி மாநில செயலாளர் திரு வினோஜ் மற்றும் அதிமுக பிஜேபி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னை சங்கமம் திருவிழாவை இன்று தொடங்க வைக்கிறார் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தங்கம் விலை உயர்வு. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 880 உயர்ந்து ரூபாய் 1,06,240க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் ரூபாய் 13,280க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு ரூபாய் 15,000 உயர்வு. ஈரான் போராட்டத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2,000ஐ கடந்தது. ஈரானில் பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வால் ஏற்பட்ட போராட்டம் மற்றும் வன்முறையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2,000ஐ கடந்தது. உயிரிழப்புகளுக்கு பயங்கரவாதிகள் மற்றும் கலவரக்காரர்கள் நடத்திய வன்முறையே காரணம் என கூறும் ஹமேனி அரசு. இதுபோன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஹர்ஷா ராக்கர் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.